மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உச்சமடைந்தால் அப்படின்ற ஒரு வீடியோ. அப்போ ஏற்கனவே வந்து மேசம் முதல் கடகம் வரை ஒரு செட்டு வீடியோ, சிம்மம் முதல் விருச்சிகம் வரை 2வது பாக வீடியோ விட்டாச்சு. அதோடைய தொடர்ச்சியாக இந்த பாகத்தில் கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கங்களேன். இப்போ இந்த புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கண்ணியம், கட்டுப்பாடு, கற்புக்குடையவங்க, கற்பில் சிறந்தவர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மை பெற போகிறவங்க, அப்பாவினுடைய அனுகூலம் இருக்கா இல்லையா, கண் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்கிறது யாருங்க? சூரிய பகவான் தான். அப்போ இவர் உச்சம் அடைஞ்சால் உங்களுக்கு இதெல்லாம் நல்லது நடக்கும். உங்களுக்கு நடக்குமா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடக்குமா அப்படின்றது ஒரு லக்னத்துக்கும் மாறும். அப்போ இந்த மேச லக்னத்திலிருந்து பார்த்துட்டு வந்ததில் இந்த லக்னம், இந்த பர்டிகுலராக இருக்கிற இந்த தனுசு லக்னக்காரங்களை எடுப்போம். அப்போ தனுசு லக்னம் அப்படின்றது லக்னத்துக்கு 5ல் சூரியன் உச்சம். 5ல் ஒரு கிரகம் உச்சமடைந்தால் குழந்தை பேர் நல்லா இருக்கும், குழந்தைங்க நல்லா படித்து முன்னேறுவாங்க, நல்லா இருக்கும். அதே மாதிரி 5ன்றது படிப்பு ஸ்தானம், எதிர்பார்த்த மாதிரி படிப்பாங்க, எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கும், நல்ல 11th 12th நல்ல மார்க் வாங்குவாங்க, டிகிரிலையும் நல்ல மார்க் வாங்குவாங்க. மாணவர்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா மனசு கோணாதபடி சரியான அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சி வரும் அப்படின்றது. ஸோ 5 அப்படின்றது இடத்துல சூரியன் உச்சமடையுது. இப்போ இந்த சூரியன் இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி. ஸோ இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை சொல்கிறது. அவங்க பஞ்சமஸ்தானத்தில் போகிறப்போ ரொம்ப நல்லது. ஸோ இந்த குழந்தை தனுசு லக்னத்தில் பிறந்த சூரியன் உச்சமடைந்த ஜாதகர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ அருளை பரிபூர்ணமாக பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் வாழணும், வெளியூரில் இருக்கணும், பேரு புகழ் சம்பாதிக்கணும், வீடு வாசல் சொத்து சுகம் வாங்கணும் அப்படின்னு வெளிநாடு, வெளிதேசம், வெளியூர் இந்த மாதிரி இடத்துலேருந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஷிஃப்ட் ஆகிறது. ஒரு இடத்துல நம்ம பிறந்தது ஒரு ஊராக இருக்கும், வாழ்கிறது வேறு ஊராக இருக்கும். அந்த மாதிரியான பலன்கள்லாம் இதில் இருக்குது. படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறது, அப்புறம் அங்கே செட்டில் ஆகிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல சொல்லுவோம். ஆக சூரியன் அப்படின்ற உச்ச சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்திலிருந்து லாபத்தை பார்க்குறார். அடுத்து இப்போ லாபம்னா அங்காளி பங்காளி, மனநிறைவு, புகழ், தேவைக்கு அதிகமான புகழ், சொத்து, சுகம், செல்வாக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்குது அப்படின்றது. அப்போ தனுசு லக்னக்காரங்களுக்கு அவங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட்டு ரிலேட்டடாக படிக்கணும்னு நினைப்பாங்க, வெளியூர் நிறைய பயணங்கள் செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க, பயண பிரியர்களாக இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகளும் கிடைக்கும். அதே மாதிரி அப்பா தாத்தா எழுதி வச்ச சொத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னக்காரங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த சூரிய பகவான் உச்சமடைஞ்சு 11 பார்க்குறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணனுக்கு பாதி சொத்து, உங்களுக்கு பாதி சொத்து, அங்காளி பங்காளிங்களுக்கு சொத்து, உங்கள் சொத்து எல்லாம் கூட்டாக இருக்கும். அதில் நல்லபடியான பிரிவினைகள் ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்றத சொல்ல வரோம். அப்புறம் அப்பா அப்படின்றது 9ஆம் அதிபதி. அந்த 9ஆம் அதிபதி 5ல் போனனால வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் புகழ் பெற்றவராக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வளர வளர, இந்த தனுசு லக்னக்காரங்க வளர வளர அப்பாவை மிஞ்சி புகழ் பெறுவாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நற்பலன்கள். இப்போ மகர லக்னத்துக்கு போயிடுவோம். மகர லக்னம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷத்துவத்துக்கு 10ஆம் வீடு. ஸோ அந்த மகர லக்னம் கொண்டவங்களுக்கு சூரியன் உச்சமான என்ன மாதிரி பலன் அப்படின்னு பார்த்தா, இந்த மகர லக்னம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சூரியன் 4 இருக்கார். 8ஆம் அதிபதி சூரியனை பற்றி தான் நான் பார்க்குறோம். ஸோ 8ஆம் அதிபதி 4ல் இருக்கிறனால வெளியூரில், வெளிநாட்டில், இல்லை மற்ற வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் வாங்கி போடுறது. எனக்கு அங்கே நிலம் இருக்குது, இங்கே நிலம் இருக்குது, அந்த ஊரில் எனக்கு ஒரு நிலம் இருக்குதுப்பா அப்படி அந்த மாதிரியான சுகஸ்தானத்தில் சூரியன் உச்சம். 8ஆம் அதிபதி அப்படின்றது மறைவு. ஆனால் அது வந்து அனுபவிக்க முடியுமானா இவரால் முடியாது அப்படின்றது. அதே மாதிரி சூரியன் உச்சமடைஞ்சு லக்னத்துக்கு 10 பார்க்குறார். அப்போ வந்து தொழில் சம்மந்தமாக போகிற ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வீடு, மனை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயக்காடு இதெல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க.
ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுறவர் 4ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் பார்வையாக 10 பார்க்குறார். அப்போ தொழிலுக்காக வெளியூர் வெளிமாநிலம் சென்று அங்கே சுபபோகமாக வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றோம். அதே மாதிரி 4ன்றது தாய் ஸ்தானம், அசையும் அசையா சொத்துகள், இதெல்லாம் நல்லா இருக்கும். இதில் எந்த குறையும் இருக்காது. தாய் ஸ்தானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பலப்படுது. அப்போ அம்மா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட்டோட ரொம்ப ரிலேட்டிவாக அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஆள் தான், எதுவும் பெருசாக படிக்கலை, கவர்மெண்ட் ஜாப்லாம் இல்லைன்னா கூட கரெக்டாக அதை வந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காசு வந்திருக்கு, எவ்வளோ பட்ஜெட் போடணும், எப்படி வழி நடத்தணுன்றதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு போவாங்க அப்படின்றது. அப்போ சுகஸ்தானம் உங்களுக்கு பலப்படுது. அப்போ சுகஸ்தானம் பலப்படும் பொழுது உங்களை வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களை வந்து அண்டாது அப்படின்றோம். உடல் ரிலேட்டடான பிரச்சனைகள் வராது அப்படின்னு. அப்போ சுகஸ்தானத்தில் சூரியன் உச்சமடைகிறார், அது இருக்கட்டும். இந்த சூரியன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 10 பார்க்கும் பொழுது கவர்மெண்ட் ஜாப், யாருக்கு? இந்த மகர லக்னக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட்டில் பதவிகள், அதனால் பேர் பிரகாசிக்கிறது. ஒரு எம்எல்ஏ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலர், ஊர் தலைவர், இப்படிலாம் ஆகணும்னா லக்னத்துக்கு 4இல் பதவி ஸ்தானம் அப்படின்ற இடத்துல சூரியன்னா கவர்மெண்ட் பதவி உண்டு. 10 பார்க்குது. அப்போ நிரந்தர பதவிகள் அப்படின்னு சொல்கிறது, நிரந்தர பதவிகள் அப்படின்றது. அப்போ வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக படிச்சுட்டு ஒரு பதவிக்கு போகிறது நிரந்தர பதவி. அப்படி இல்லைன்னா கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பதவி இருக்கிறது. அப்படி இல்லைன்னா லாங் லாஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏவாகவே வர்றது, இது மாதிரியான கவுன்சிலராகவே வர்றது. 2 வாட்டி அவர் தான் கவுன்சிலரு, 3வது வாட்டி அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் கவுன்சிலராக இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கும்ப லக்னத்துக்கு போயிடுவோம். கும்ப லக்னத்துக்கு 3இல் சூரியன் உச்சம். கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3இல் சூரியன் உச்சம் அப்படின்றது ஒன்று. அடுத்து இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி. ஆக 7ஆம் அதிபதி சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு? லக்னத்துக்கு 3இல் உச்சமடைகிறார். லக்னத்துக்கு 3இல் உச்சமடைகிற இந்த சூரிய பகவான் என்ன கொடுக்க போகிறாரு? 3ன்னா தம்பி, அண்டையாளர்கள், கம்யூனிகேஷன், எழுத்து, இதெல்லாம் 3 சேர். அப்போ அந்த எழுத்து மூலியமாக பெரிய லெவலுக்கு வர்றது அப்படின்றது இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் பயணப்பட்டு போயிட்டு வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் வாழ்க்கை துணை அமையும். அப்போ வாழ்க்கை துணை 3 அப்படின்றது சம்மந்தப்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல தெரிஞ்ச ஒரு பெண்ணாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பீங்க, அல்லது தெரிஞ்ச ஆணாக பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த 7ஆம் அதிபதி உச்சமடைஞ்சிருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் இருக்கிற பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்றவங்க கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மைகள் உண்டு. கூட்டு தொழிலால் நன்மை அடைய போகிற லக்னத்தில் இந்த சூரியன் உச்சமடைஞ்ச இந்த லக்னம் நம்ம கும்ப லக்னத்துக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு 3 அப்படின்றது வீரியஸ்தானம், தைரியஸ்தானம். தைரியம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மனைவி வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க மனைவி பேரை சொன்னாலே இவர் பேர் சொல்ல தேவையில்லை, அந்த அளவுக்கு பெரிய அளவில் வருவாங்க அப்படின்றது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இங்கேருந்து லக்னத்துக்கு 9ஆம் வீட்டை சூரியன் பார்க்குறாங்க. அதனால் வந்து இவங்களுடைய அப்பா முறையில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பெரிய அளவில் நன்மை உண்டாகக்கூடிய ராசியாக தான் இந்த ராசியை நம்ம பார்க்குறோம் அப்படின்றது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல சூரியன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னத்துக்கு 3இல் உட்காந்துருக்காரு. இந்த 3இல் உட்காந்துருக்க சூரியன் 7ஆம் அதிபதி. 7ன்றது என்ன? கவர்மெண்ட்டு, கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம். ஸோ இது 9ஆம் வீட்டை பார்க்குறனால உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்பா பெரிய அளவில் அரசியல் ஈடுபாடோடு இருப்பாங்க, அதில் வெற்றியும் அடைவாங்க அப்படின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம் அப்படின்றது மீனம் லக்னத்தை பார்ப்போம். அப்போ மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காலபுருஷத்துவத்துக்கு 12ஆம் வீடு, உழைத்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு இதில் வர்ற ஒரு இடம் அப்படின்றது. அப்போ இந்த மீன லக்னம், இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான். இந்த 6ஆம் அதிபதி குடும்பத்தில் உச்சமடைகிறார். அப்போ இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு, மீன லக்னக்காரங்களுக்கு குடும்பத்தில் சூரியன் உச்சம், பண வருவாய், கவர்மெண்ட் மூலிமா வருவாய் வர்றது, சூரியன் உச்சமடைகிறது, நிரந்தர வருவாய் அப்படின்றது. அதே மாதிரி குடும்பங்கள் அப்படின்றது சூரியனுடைய அருளால் பெரிய அளவில் இருக்கும்.
பெருத்த குடும்பங்களாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உச்சமடைஞ்சு இந்த இடத்துல இருந்து லக்னத்துக்கு 8 பார்க்குறார். அப்போ 6ஆம் அதிபதியை உச்சமடைஞ்சு 8 பார்க்கும் பொழுது ஆயுள் கெட்டி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிமாநிலங்கள்லேருந்து பண வரவுகள் அப்படின்றது, வெளியூரில் போய் சம்பாதிக்கிறது, இது மாதிரியான நன்மைகள் உண்டாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புகழ் அப்படின்றது உள்ளூரில் இருக்காது, வெளியூரில் பெரிய அளவில் புகழ் பெறுறதுக்கு உண்டான வாய்ப்பு கூறுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன லக்னத்துக்கு சூரியன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மை கொடுப்பவர். ஏன் அப்படின்னா இந்த சூரியன் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி ஆனாலும் இவங்களுக்கு யாருக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதி. அப்போ காலபுருஷத்தினுடைய 5ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் அதிபதி. அப்போ அந்த 5ஆம் அதிபதி காலபுருஷத்துக்கு 5ஆம் அதிபதி என்ன பண்ணுறாரு, உங்களுடைய 8வது வீட்டை பார்க்குறார். 8வது வீட்டை பார்க்கும் பொழுது சூரியன் என்ன நினைப்பார், அப்பாவிற்கு உடல்நிலையை அதிகப்படுத்துவார், நல்லபடியான முன்னேற்றத்தை கொடுப்பார் அப்படின்றது. ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது, கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க்கை பண்ணுறது, அது மூலியமாக வருவாய், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மையை கொடுக்குற மாதிரியான கிரக அமைப்பு தான் இந்த அமைப்பு. ஆக இந்த வீடியோ 3வது பாகமாக விட்டுருக்கோம். ஸோ முதல் 2 பாகத்தை பார்த்திங்கன்னா மேசம் முதல் விருச்சிகம் வரை 4 ராசிகளாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் மீன லக்னம் வரைக்கும் பார்த்தோம். ஆக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.